வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சுட்டே அப்படியே ப்ளவுஸ் வெட்டலாம், கிளாத் வெட்டலாம் பாருங்கள். கையை அப்படியே மடக்கி மூடின பகுதியை நம்ம பக்கம் வச்சு நாலாக போட்டு கையினுடைய இறக்கம் அகலம் குறிச்சிட்டு நம்ம கரெக்டாக அளவெடுத்து கோடு கழிச்சு அப்படி வெட்டணும்னு வெட்டி பழகணும்னா கொஞ்சம் அலட்டியாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் சும்மா லேசாக இப்படி வெட்டினா போகணும், இதுனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கலாம். முதல்ல இது மெத்தடை மட்டும் கற்றுக்கிட்டா போதும். பர்ஃபெக்டான முறையில் கற்றுக்கிட்டு தான் அடுத்தது கற்றுக்கணுங்கிறது இல்லை. அடுத்தது ப்ளவுஸினுடைய பின்பகுதி இறக்கத்துக்கு 2 இன்ச்சு மடித்து விட்டுட்டு ப்ளவுஸோட இறக்கம், பின்துண்டு இறக்கம், கழுத்து இறக்கத்தை அப்படியே வச்சுட்டு கழுத்து இறக்கம் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு கட்டமாக போட்டு எவ்வளோ வருதுன்ட்டு இப்போ ரெட்டையை அப்படியே மறைக்கி ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் நீவிக்கணும், அவ்வளோதான். அந்த ஆம்கோல் பக்கம் ஒரு கோடு, அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு ஒரு கோடு, ஷோல்டர்கிட்டையும் அந்த மாதிரி கோடு போட்டுட்டு அளவு குறிச்சிட்டு சரிசமமாக போட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி சும்மா இது இவ்வளவு தான் இப்படிங்கிற மாதிரிலாம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது லூஸாக இருக்குது அது இருக்குன்னா அப்புறம் நம்ம அதுலேருந்து பழகிக்கலாம். பர்ஃபெக்டாக எடுத்து பழகணுங்கிறது கொஞ்சம் அது நமக்கு எப்படின்னா புதுசாக பழகும்போது ஒரு பயம் வந்துடும். கரெக்டாக எடுத்துருக்கோமா, குறைச்சி எடுத்துருக்குறோமா, சரியாக வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும். அதனால் சும்மா சாதாரணமாக ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி வெட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி அளவு எடுக்கணுங்கிறது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் இந்த கோளாறுக்கு இதுமாரி செய்கிறோம், இந்த கழுத்து அகலம் லூஸ் வருதுன்னா இதில் இவ்வளோ குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளாக அது வந்து சரியாயிடும். முதல்ல ஒரு லேசாக கற்றுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு ஒரு அலட்டி இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக கற்றுக்கணும். கற்றுக்க பழகிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக தைக்க பழகிடலாம். ஒரு ஃப்ரீ மைண்டு வந்துடும் நமக்கு வெட்டுறதுக்கு, ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி எப்படி அளவு எடுக்கணுங்கிறத மட்டும் முதல்ல அப்படியே பழகிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டேப்பு வச்சு எடுத்து அக்யூரேட்டாக எடுத்து பழகிறதெல்லாம் நான் ஓரளவு நல்லா தைச்சி பழகின பிறகு கரெக்டான முறையில் இந்த மாதிரி வெட்டும்போது தைக்கும்போது கொஞ்சம் சரியாலாம் இல்லாமலாம் இருக்காது, கரெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி வெட்டி பழகுங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் புதுசாக தைக்கிறவங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக பழக நல்லாயிருக்கும். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.